அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா வ மன் யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் பல பயான்களை செய்திருக்கின்றோம். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தாலும் நல்லபடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 2 வருடமாகிவிட்டது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இதை போலவே எப்பொழுதும் எமக்கு ஆதரவளித்து அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனுடைய கருத்துக்களையும் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் ஹதீஸ்களையும் கேட்டு பலனடையுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவிற்கு அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. இதுபோலவே தொடர்ந்து பயான்கள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு பலனடையுங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு லைக்கினால் இந்த விஷயங்கள் பல பேர்களுக்கு சென்றடையும். யார் பலனடைந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். தொடர்ந்து நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். அல்லாஹ்விற்காக மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் பகுதி 9ஆக அல்லாஹு தாலாவுடைய அழகிய திருநாமங்கள் 81 முதல் 90 வரை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பலனடையுங்கள். அல்லாஹுடைய பெயர் சொல்வதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பயானில் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. முழுமையாக கேட்டு பயனடையுங்கள். முன்தகிம் ஜல்ல ஜலாலுஹு, தண்டிப்பவன். ஜலாலி 630. எதிரியை வெற்றி கொள்ள ஒருவன் விரும்பினால் அவர்கள் யா முன்தகிமு ஜல்ல ஜலாலுஹு என்று 3 ஜும்மா இரவுகள் ஓதினால் அவர்களுடைய எதிரிகள் சரணாகதி அடைந்து விடுவார்கள். எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக யா முன்தகிமு ஜல்ல ஜலாலுஹு என்று ஒருவன் நள்ளிரவில் அதிகமாக ஓதி வந்தால் அவர்கள் எண்ணிய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். இன்ஷா அல்லாஹ். கபருடைய வேதனையிலிருந்து காவல் பெற இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். அடுத்த இஸ்மு அல் அஃபுவு ஜல்ல ஜலாலுஹு, மன்னிப்பவன். ஜலாலி 156. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகவும் எல்லோருடைய நல்ல நட்பை பெறுவதற்காகவும் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வதற்காகவும் யா அஃபுவு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதக்கூடிய மனிதர்களை அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வார்கள். எல்லோரும் அவனை நண்பனாக்குவார்கள். கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் புகுவான். சுப்ஹானல்லாஹ். பிறருடைய அச்சம், துயரம், ஆபத்து ஆகியவைகள் அகல இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அடுத்த இஸ்மு யா ரഊஃபு, சாந்தமானவன். ஜமாலி 286. நீதி வெற்றியடைவதற்காக வேண்டியும் ஒருவனுக்கு பரிந்துரைத்து வெற்றி பெறுவதற்காகவும் யா ரഊஃபு ஜல்ல ஜலாலுஹு என்று 15 தடவைகள் ஓதி நீதிபதியிடம் சென்று அநீதி செய்யப்பட்டவனுக்காக பரிந்துரைத்தால் அவன் விடுதலை செய்யப்படுவான். சுப்ஹானல்லாஹ். ஒருவனுக்காக பரிந்துரைப்பதற்கு முன்பாக யா ரഊஃபு என்று 7 தடவை ஓதிக்கொண்டு சென்றால் அந்த பரிந்துரை வெற்றி பெறும். சுப்ஹானல்லாஹ். படைப்புகள் இரக்கம் காட்டவும் அன்பு செலுத்துவதற்காகவும் யா ரഊஃபு ஜல்ல ஜலாலுஹு என்பதை அதிகமாக ஓதி வர வேண்டும். அவன் மீது படைப்புகள் இரக்கம் காட்டும், அன்பு செலுத்தும். ஒருவனுடைய நேசத்தை பெறுவதற்காக யா ரഊஃபு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். கோபம் ஏற்படும் பொழுது கோபத்தை தணிக்கவும் மற்றவர்களுடைய கோபம் தணிய வேண்டும் என்றாலும் ஒருவன் ஸலவாத் ஓதி அதற்கு பிறகு இந்த இஸ்மை 10 தடவைகள் ஓதினார் அவர் பிறர் மீதுள்ள கொண்டுள்ள கோபம் தணிந்துவிடும். அவன் மீது பிறர் கொண்டிருக்கக்கூடிய கோபமும் தணிந்துவிடும். அவர்கள் அவனை நேசிப்பார்கள். யா ரഊஃபு ஜல்ல ஜலாலுஹு இந்த இஸ்மை அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் அதிகமாக ஓதி வரலாம்.
பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக தீயவர்களிடம் சிக்கிக்கொண்ட ஒருவனை விடுவிக்க நாடி இந்த இஸ்மை 10 தடவைகள் ஓதிக்கொண்டு சென்றால் அவர்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். அடுத்த இஸ்மு மாலிக்குல் முல்க், அரசாட்சிக்கு உரியவன். இந்த இஸ்மு 84வது இஸ்மாக இருக்கின்றது. இந்த இஸ்மு மன்னாதி மன்னன், ஜமாலி 212. செல்வம் பெருகுவதற்காகவும் நாட்டம் நிறைவேறுவதற்காகவும் தொடர்ந்து ஓதி வந்தால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும். அல்லாஹு தஆலா உடைய நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். கர்வம் அணுகாமல் இருக்கவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு கர்வம் அணுகாமல் காக்கப்பெறுவான். அநியாயக்காரர்கள் பணிவதற்காக மாலிக்குல் முல்க் என்று எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து அரசர்கள் வெற்றி கொள்வதற்காகவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதலாம். மூல நோயுள்ளவர்கள் யா மாலிக் என்று ஒரு நாளைக்கு 700 தடவை வீதம் ஓதிக்கொண்டிருந்தால் 41 நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் அவர்களுடைய மூல நோய் குணமாகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இஸ்மு ஜுல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் கருணையும் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன். ஜமாலி 1094. வெறுக்கத்தக்க செயல் நற்செயலாக மாறுவதற்காகவும் கடின அழுகுவல் இலகுவாகவும் ஒருவன் வெறுக்கக்கூடிய செயல் அவன் முன் வருங்கால் இந்த இஸ்மை 300 தடவை ஓதினால் அந்த இஸ்மு அவனுக்கு நன்மை பயக்கக்கூடிய நல்ல செயல்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி வைப்பான். கடினமான அலுவலை இலகுவாக ஆக்கிவிடுவான். யா ஜல் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமும் தகுதியும் செல்வமும் பெற யா ஜல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த இஸ்மை ஒருவன் அதிகமாக ஓதி வந்தால் கண்ணியமும் தகுதியும் எய்த பெறுவான். இதுவே இஸ்முல் அலம் என்று சிலர் கூறுகின்றார்கள். அல்லாஹ்விடம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக யா ஜுல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அதற்கு பிறகு துஆ செய்து வந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். பிறரின் தேவை அற்றவனாக ஒருவன் யா ஜுல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவனை பிறரிடம் தேவை அற்றவனாக ஆக்கிவிடுவான். ஓதிய பாடம் மறக்காமல் இருக்க பாடத்தை படிக்கும் முன் அல்லாஹும்ம அலைனா ஹிக்மதக வன்சுர் அலைனா ரஹமதக யா ஜுல் ஜலாலி வல் இக்ராம் என்று ஓதிக்கொண்டால் அந்த பாடம் மனதில் நன்கு பதியும். அல்லாஹும்ம ஃப்தஹ் அலைனா ஹிக்மதக வன்சுர் அலைனா ரஹமதக யா ஜுல் ஜலாலி வல் இக்ராம். இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பொருட்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக யா ஜுல் ஜலாலி வல் இக்ராம் என்று வியாழக்கிழமை காலை எழுதி பொருட்களின் மீது வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்துவிட வேண்டும். நோய்கள் அகல யா ஜுல் ஜலாலி வல் இக்ராம் பியதிகல் ஹைரு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 தடவை தண்ணீரில் ஓதி ஊதி நோயாளிக்கு குடிக்க கொடுத்தால் அவன் நலம் பெறுவான். சுப்ஹானல்லாஹ். ரப்பு போசித்து பரிபாலிப்பவன். குடும்ப பாதுகாப்பு பெறுவதற்காக தன் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒருவன் இந்த இஸ்மை ஓதி தன்னுடைய இல்லத்தில் நாட்புறமும் ஊதிவிட்டு புறப்பட்டால் அவனுடைய குடும்பத்திற்கு யாதொரு துன்பமும் ஏற்படாது. யா ஜுல் ஜலாலி வல் இக்ராம். அடுத்த இஸ்மு யா முக்சிது, 86வது இஸ்மு நீதமாக நடப்பவன், நீதியாளன். ஜலாலி 209. ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நீங்க ஷைத்தான் ஊசலாட்டத்தால் அவதியுறுபவர்கள் யா முக்சிது ஜல்ல ஜலாலுஹு என்று நாள்தோறும் ஓதி வந்தால் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஒளிந்துவிடும். இந்த இஸ்மை 300 தடவைகள் ஓதி தண்ணீரில் ஊதி அதை அருந்தினால் நலன் ஏற்படும். குழந்தை அழுவதை நிறுத்த யா முக்சிது ஜல்ல ஜலாலுஹு என்று எழுதி குழந்தையுடைய கழுத்தில் அணிவிக்க வேண்டும். நாட்டங்கள் நிறைவேறுவதற்காக யா முக்சிது ஜல்ல ஜலாலுஹு என்று 700 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். நியாயமான தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் இந்த இஸ்மை 700 தடவைகள் ஓதி துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய நியாயமான தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். யா முக்சிது ஜல்ல ஜலாலுஹு. தொழில் செழிக்க யா முக்சிது ஜல்ல ஜலாலுஹு என்று எழுதி கடையில் வைக்க வேண்டும். விளைச்சல் அதிகமாகுவதற்காக தோட்டங்களிலும் வயல்களிலும் எழுதி வைக்கலாம். அடுத்த இஸ்மு யா ஜாமியு, ஜலாலி 114. அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன். இந்த இஸ்மை தொடர்ந்து ஓதி வருபவர்களுடைய நாட்டங்களை அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைப்பான். 87வது இஸ்மு பிறந்த நண்பர்கள் ஒன்று சேர இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அல்லாஹுடைய
அன்பை இறை நேசர்களுடைய சகவாசத்தை பெறுவதற்காக ரப்பனா இன்னக ஜாமியுன் நாஸ் லியோமின் லாரை பஃபீஹி இன்னல்லாஹ லா துஹ்லிஃபுல் மீஆத் என்று அதிகமாக ஓதி வர வேண்டும் என காஜா குதுபுதீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பிரிந்தவர்கள் ஒன்று சேர லுஹா வேளையில் குளித்து வானத்தை நோக்கிய வண்ணம் இந்த இஸ்மை 10 தடவைகள் ஓதி விரல்களால் எண்ணி விரல்களை மூடி வைத்து கொள்ள வேண்டும். பிறகு 2 கைகளையும் திறந்து முகத்தில் தடவ பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். விரைவில் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிந்துவிட்டால் அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்து வர வேண்டும். ஒன்று சேர்க்க வழி பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். யா ஜாமியு ஜல்ல ஜலாலுஹு. சுற்றத்தார்களிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்காகவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நேர்மையான அன்பை பெறுவதற்காக குறிப்பிட்ட நபரை எண்ணிக்கொண்டு யா ஜாமி ஊ ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வந்தால் அவர்கள் இருவருக்கிடையே அன்பு அதிகமாகும். வானவர்களுடைய நட்பண்புகளை பெறுவதற்காக 1,00,000 தடவை ஓதி வந்தால் வானவர்களுடைய நட்பண்புகளை எய்தப் பெறுவான். சுப்ஹானல்லாஹ். யா ஜாமி ஊ ஜல்ல ஜலாலுஹு. ஓடிவிட்ட ஊழியர் வர. இந்த இஸ்மை வானத்தின் கீழ் நின்று கொண்டு 11 தடவை ஓத வேண்டும். 2 பேர்களுக்கிடையே சமாதானம் ஏற்படுவதற்காக யா ஜாமியு ஜல்ல ஜலாலுஹு என்று இருளில் எழுதி வைத்துவிட வேண்டும். காணாமல் போன பொருள் கிடைப்பதற்காக அல்லாஹும்ம யா ஜாமி அன்னாசி லியோமின் லாரைப ஃபீஹி இஸ்மல் லால்லாத்தி. யா அல்லாஹ், மனிதர்களை சந்தேகமில்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனே, என்னுடைய காணாமல் போன பொருளை என்னிடம் ஒன்று சேரச் செய்வாயாக என்று துவா செய்து காணாமல் போன பொருள் கிடைக்க துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதனை கிடைக்கச் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அனைத்து நலன்களையும் ஒருமித்து பெறுவதற்காக ஒருவன் ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து ஒரே தடவையில் 70,000 தடவை ஓதி முடித்தால் அவன் அனைத்து நலன்களையும் ஒருமித்து எய்தப் பெறுவான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த இஸ்மு யா கனியு ஜல்ல ஜலாலுஹு. தேவையற்றவன். இந்த இஸ்மு 88வது இஸ்மு. ஜலாலி 1060. சோதனைகள் அகலுவதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். உடல் நோய், மனநோய், துன்பம் அகலுவதற்காக அதிகமாக ஓதி உடலில் தடவிக்கொள்ள வேண்டும். வளமான வாழ்க்கை பெறுவதற்காக நாள்தோறும் 1000 தடவைகள் ஓத வேண்டும். பேராசை அகல அதிகமாக பேராசை பிடித்தவர்கள் தன் கையை தன்னுடைய உறுப்புக்கள் ஒவ்வொன்றின் மீதும் வைத்து அதிகமாக இந்த இஸ்மை ஓதிக்கொண்டே இருந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பேராசையை நீக்கி அவர்களுக்கு அமைதியை தருவான். யா கனியு ஜல்ல ஜலாலுஹு. இறை ஆண்மையை எய்த பெற ஜும்மாவுடைய இரவில் 100 தடவைகள் ஓதி வர வேண்டும். அலுவல்களில் பரக்கத் எய்த பெற ஒருவன் இந்த இஸ்மை நாள்தோறும் 70 தடவைகள் ஓதி வந்தால் அவனுடைய அலுவல்கள் அனைத்தும் பரக்கத்தாக இருக்கும். அவனுடைய பொருட்களில் விருத்தி ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். இரணம் பெருக. பிறை பிறந்த முதல் வியாழக்கிழமையிலிருந்து யா கனியு யா முகனி என்று இஷா தொழுகைக்கு பிறகு 242 தடவை வீதம் 40 நாட்கள் தொடர்ந்து ஓதி வர வேண்டும். ஓதும் முன்பும் பின் ஓதிய பிறகும் 11 தடவைகள் ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். இரணம் பெருகும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த இஸ்மு யா முகனி ஜல்ல ஜலாலுஹு. ஜமாலி 1100. 89வது இஸ்மு சீமானாக்குபவன், நிறைவாக கொடுப்பவன். செல்வந்தன் ஆகுவதற்காக ஒருவன் இந்த இஸ்மை நாள்தோறும் 1000 தடவை யா முகனி என்று ஓதி வந்தால் அல்லாஹுடைய பேரருளால் செல்வந்தன் ஆகிவிடுவான். சுப்ஹானல்லாஹ். விரைவில் இந்திரியம் வெளியாகாமல் இருக்க மனைவி அதிகமாக நேசிப்பதற்காகவும் யா முகனி ஜல்ல ஜலாலுஹு என்று 70 தடவைகள் ஓதிவிட்டு மனைவியை மறுவான். விரைவில் இந்திரியம் வெளியாகாது, மனைவி அவளை அதிகமாக நேசிப்பாள். சுப்ஹானல்லாஹ். உலக செல்வங்களையும் ஆன்மீக செல்வங்களையும் பெற ஒருவன் வைகரை தொழுகைக்கோ இரவு தொழுகைக்கோ பிறகு 11 தடவை ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். அதன் பிறகு சூரா முஸம்மில் சூறாவை ஓதிய பிறகு 11 தடவை ஓத வேண்டும். 1111 தடவை அந்த யா முகனி ஜல்ல ஜலாலுஹு என்ற அல்லாஹ்வுடைய பெயரை ஓத வேண்டும். அவன் உலக செல்வங்களையும் ஆன்மீக செல்வங்களையும் எய்த பெறுவான். சுப்ஹானல்லாஹ். பிறருடைய தேவையற்றவனாக இருக்க ஒருவன் ஜும்மாவுக்கு பிறகு 1000 தடவை வீதம் 10 ஜும்மாக்களுக்கு தொடர்ந்து ஓதி வந்தால் அவன் பிறருடைய தேவையற்றவனாகி விடுவான். யா முகனி ஜல்ல ஜலாலுஹு.
மன நிறைவு பெறுவதற்காக ஒருவன் இந்த இஸ்மை 1100 தடவைகள் ஓதிவானே ஆனால் அவன் தனக்கு அல்லாஹு தஆலா அளித்த பொருட்களை கொண்டு மன நிம்மதி அடைவான். வாழ்வில் அவனுக்கு துன்பம் ஏற்படாது. இதனை ஓதும் முன்பும் ஓதிய பிறகும் 11 தடவைகள் ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். முக்தி கொடுப்பவன் பிறர் தேவையற்றிருக்க ஒருவன் அல்லாஹ்விடம் இறைஞ்சும் கால் யா முக்திஸ் சலாலீன் என்று ஓதினால் அவன் பிறர் தேவையற்றவனாகி விடுவான். விரைவில் செல்வந்தனாக ஒருவன் ஜும்மாவுடைய தொழுகை முடிந்த அடுத்த கணமே யாரோடும் பேசாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காமல் மனமொன்றி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் முக்தில் ஹுவல்லா என்று 70 தடவை ஓதினால் அவன் விரைவில் செல்வந்தனாகி விடுவான். ஓதுவதற்கு முன்பும் பின்பும் 3 தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். இதற்கு மாறாக செய்தால் பலனளிக்காது. அடுத்தது யா மானியூ ஜமாலி 261 தடை செய்பவன். யா மானியூ தடுப்பவன். கணவனுக்கும் மனைவிக்கும் பிணக்கு ஏற்படாமல் இருக்க இந்த இஸ்மை யாரேனும் ஒருவர் தூங்கும் நேரத்தில் அதிகமாக ஓதி வர வேண்டும். இணக்கம் ஏற்பட்டுவிடும். அடிக்கடி அவர்களுக்கிடையே பிணக்கு ஏற்பட்டால் யா மானியூ என்று 70 தடவைகள் ஓதி வர வேண்டும். இரவில் ஓதி வந்தால் அவர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். தீமைகளிலிருந்து காவல் பெறுவதற்காகவும் காம இச்சைகளிலிருந்து காவல் பெறுவதற்காகவும் யா மானியூ ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓத வேண்டும். இருவர்களுக்கிடையே சமாதானம் ஏற்படுவதற்காக தினமும் 100 தடவை ஓத வேண்டும். நாட்டங்கள் நிறைவேறுவதற்காக யா மானியூ என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர்களுடைய நாட்டங்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். வீட்டில் ஆபத்து ஏற்படாமல் இருக்க வீட்டின் சுவரில் யா மானியூ ஜல்ல ஜலாலுஹு என்ற பெயரை எழுதி சுவரில் மாட்டிவிட வேண்டும். தூக்கம் வராதிருக்க தூக்கம் வரும்பொழுது யா மானியூ என்று 70 தடவை ஓதினால் தூக்கம் வராது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் 10 இஸ்முகள் அல்லாஹ்வுடைய 90வது இஸ்மு வரை பார்த்துவிட்டோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் முழுமையாக பார்த்து முடித்து விடலாம். இத்தோடு 9 பகுதிகள் முடிந்துவிட்டன. அடுத்து 91 முதல் 99 வரை உள்ள இஸ்முகளை பார்க்கலாம். தொடர்ந்து பயானை பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். மேலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துஆ செய்வதால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். உடல் சுகத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நாம் கேட்டதை இன்னும் நமக்கு ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நம் பெற்றோர்கள் சொற்படி கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நம் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். நாம் கற்று அதனை மற்றவர்களுக்கும் கற்பிக்கக்கூடிய ஆர்வத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக. ஆமீன். திக்ர் செய்யும் நாவையும் ஷுக்குர் செய்யும் மனதையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக எந்த கைரையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிஷை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பாத்திமா நாகின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.